அனைவருக்கும் வணக்கம். மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனந்தூய்மை தூவா வரும். மனத்தோட தூய்மையும் செய்யக்கூடிய செயலோட தூய்மையும் இது ரெண்டும் சேர்ந்தாதான் இனத்தோட தூய்மையும் சரியா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீரோட மீட்பு ஆபரேஷன்கள். ஆல்ரெடி நம்ம ஆபரேஷன்ஸோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஜம்மு காஷ்மீர்ல என்ன மாதிரியான ஆபரேஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் பாருங்க, ஆபரேஷன் சத்பாவனா. இது குட்வில்னு சொல்றாங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் லடாக் இந்த பகுதியில எல்லைப்புற பயங்கரவாதத்தால பாதிக்கப்பட்ட பகுதியில வசிக்கிற மக்களோட சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக இந்திய ராணுவம், நம்மளோட இந்தியன் அந்த ஆர்மி போர்ஸ் முன்னெடுத்த ஒரு மனிதாபிமான நல்லெண்ண முயற்சி தான் இது. இது மூலியமா என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. விளைவு 450 கோடி ரூபாய் செலவுல மக்களுக்கு நன்மை. 53 ஆர்மி குட்வில் பள்ளிகள் தொடங்கியிருப்பாங்க. அடுத்தது ஆபரேஷன் ராண்டோரி பெஹாக். இது 2020 நடந்திருக்கு. இது எதுக்காகனா, 2020 ஏப்ரல்ல ஜம்மு காஷ்மீரோட குப்வாரா மாவட்டத்துல இருக்கிற கேரன் செக்டார் இந்திய ராணுவத்தோட சிறப்பு படையினர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்திய மிக கடுமையான ஒரு சவாலான பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை தான் இது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.